அதிகமாக ஆசைப்பட்டா உங்களுக்கும் இதே நிலைமை தான். கையெழுத்து வைக்க முதல்ல யோசிக்க வேணும். கையெழுத்து வச்சா பிற யோசிக்கவே கூடாது. Tribute homes, we need extensions, not penalties. வாழ்றதுக்கு தான் வீடு, வாங்கி விற்கிறதுக்கு அல்ல. பெரிய வீட்டுக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கு நடு ரோட்ல நிற்கிறாங்க. Any upfront money ਤੇ ਸੈਕੰਡ ਹੈਗਾ ਜਾਂ ਫਿਰ ਅਪਰੇਜ਼ ਵੈਲਿਊ ਦੇ ਨਾਲ ਮੈਚ ਕੀਤੀ ਜਾਵੇ ਵੈਲਿਊ. இனிமேல் நீங்க வீடு வாங்குறதா இருந்தா இவங்களுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கலாம். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு வீடுகளை வாங்கிட்டு க்ளோஸ் பண்ண முடியாமல் நடு ரோட்டில் நிற்கிறாங்க. பில்டருக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு பெரிய பிழை நடந்திருக்கு. நீ வரும் காலங்களில் உங்களுக்கும் இது நடக்கலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணியிருந்த நான், இருந்தாலும் ஒரு சில சந்தேகங்கள் இருந்தது. இப்போ அது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. பில்டரில் பிள்ளையா இல்லாட்டி இந்த வீடுகளை வாங்கினவங்கள்ட்ட பிள்ளையா, அதைத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். பிராம்டனில் இந்த வீடுகளை வாங்கினவங்க பில்டருக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பில்டரோட பேர் கால்கன் கிராசிங். 2021 ஆண்டு, அதாவது பீக், அதிக விலைகளை கொடுத்து, அதுவும் ஒரு ப்ரைவேட் அப்பாயின்மெண்ட் வச்சு இந்த வீடுகளை இவங்க புக் பண்ணியிருக்கிறாங்க 12% டவுன் பேமெண்ட்டில். லாஸ்ட் வீக் பில்டருக்கு எதிராக இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால், இந்த வீடுகளை நாங்கள் புக் பண்ணும் பொழுது அக்ரிமெண்ட் படி 12% தான் டவுன் பேமெண்ட் பே பண்ண வேண்டும். இருந்தாலும் இந்த வீடுகளை கட்டிக்கொண்டு நடுநிலைக்கு வரும் பொழுது எல்லாருக்குமே இந்த பில்டர் ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு லெட்டர் ஒன்று இமெயில் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், எங்களுக்கு 20% டவுன் பேமெண்ட் வேணும், இல்லாட்டி கரண்ட் ப்ரீ பேங்க் அப்ரூவல் வேணும் மோர்கேஜுக்குன்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு சிலர் 20% டவுன் பே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிலர் ப்ரீ அப்ரூவல் பேங்க்லேருந்து எடுத்து லெட்டரை இமெயில் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பாதிக்கு மேற்பட்டவர் அந்த லெட்டருக்கு எந்தவித ஒரு ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லை. பில்டர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னு சொன்னால், அந்த லெட்டருக்கு ஆக்ஷன் எடுக்காத வீட்டு ஓனர்ஸுக்கு வீடுகளை கட்டுறத பாதியிலேயே நிப்பாட்டிட்டாங்க. இந்த ப்ரொட்டஸ்டில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ எல்லாராலையுமே 20% டவுன் போட முடியாது, எல்லாருக்குமே மோர்கேஜ் அப்ரூவ் ஆகாது. இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் படி அப்ரைசலில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்களுக்கு இந்த வீடுகளை அப்ரைசல் ப்ரைஸுக்கே தர வேணும். அதாவது டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 400,000 to 500,000 குறைச்சி இந்த வீடுகளை பில்டர் எங்களுக்கு தரணும்னு ஒரு கோரிக்கையை இந்த ப்ரொட்டஸ்டில் கூறுறாங்க. இந்த ப்ரொட்டஸ்டில் அதிகமான மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது எங்களுக்கு முதலாவது வீடு, நாங்கள் இது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வீடுகளோட பரப்பளவு விலைகளை கேட்டிங்களா இருந்தால் நீங்கள் தலை சுற்றி விழுவீங்க. பில்டர் ஏன் கட்டி கொண்டு இருக்கிற வீடுகள், அதாவது பாதியில் கட்டி கொண்டிருக்கிற வீடுகளுக்கு 20% டவுன் இல்லாட்டி ப்ரீ பேங்க் அப்ரூவல் கேட்டதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், இவங்க வீடுகளை கட்டி முடிக்கிறதுக்கு முதல்ல இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், 2 வீட்டை இவங்க எரிச்சிருக்கிறாங்க. அதாவது இதை கட்டி முடித்தா இதை நாங்கள் எப்படியாவது க்ளோஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கு இதை க்ளோஸ் பண்ணாத மாதிரிக்கு இந்த பில்டர் கட்டின 2 வீடை இவங்க எரிச்சிருக்கிறாங்க. இந்த வீடுகளை எரிச்சதால தான் இந்த பில்டர் சில வீடுகளை அரைவாசிலே நிப்பாட்டிட்டாங்க. அதை கட்டி முடித்தா அதை எரிச்சிடுவாங்கன்ற பயத்தில். அதனால தான் யார் 20% டவுன் போட தயாராக இருக்கிறீங்களோ, இல்லாட்டி யார் ப்ரீ அப்ரூவல் லெட்டர் பில்டருக்கு அனுப்புகிறீங்களோ, அந்த வீடுகளை மட்டும் உடனே கட்டி முடிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சு கொண்டிருந்தாங்க. பில்டர் இப்போ ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் 2025 ஜனவரியில் உங்களுக்கு எல்லா வீடுகளுமே க்ளோசிங்குக்கு வரப்போகுது, நீங்கள் ரெடியாக இருங்கன்னு. இப்போ லாஸ்ட் வீக்கெண்ட் இன்னும் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. அந்த ப்ரொட்டஸ்டில் கூறப்பட்ட விடயங்கள் என்னென்னு சொன்னால், tribute homes, we need extensions, not penalties. उन्हें सारा लिखा गया सानू बिल्डर सानू कॉपरेट करे. इतने लिखा गया जी कि मिस्टर बिल्डर सपोर्ट फैमिलीज नॉट जस्ट विद द प्रॉफिट.
सो मेरे नाल भैन जी ने मनजीत जी सत श्री अकाल जी ਸਤਿ ਸ਼੍ਰੀ ਅਕਾਲ ਜੀ कुछ कहना चाहते हो कम्युनिटी ਨੂੰ ਹਾਂਜੀ ਇਹੀ ਕਹਿਣਾ ਚਾਹੁੰਦੇ ਕਿ ਅਸੀਂ 2021 ਦੇ ਵਿੱਚ ਘਰ ਬੁੱਕ ਨੂੰ ਮੋਰ ਐਕਸਟੈਂਸ਼ਨ ਅ ਈਅਰ ਮੇਬੀ 18 ਮੰਥਸ ਦੀ ਐਕਸਟੈਂਸ਼ਨ ਦਿੱਤੀ ਜਾਵੇ ਵਿਦਆਊਟ ਐਨੀ ਅਪਫਰੰਟ ਮਨੀ ਤੇ ਸੈਕੰਡ ਹੈਗਾ ਜਾਂ ਫਿਰ ਅਪਰੇਜ਼ ਵੈਲਿਊ ਦੇ ਨਾਲ ਮੈਚ ਕੀਤੀ ਜਾਵੇ ਵੈਲਿਊ ਤਾਂ ਕਿ ਅਸੀਂ ਘਰਾਂ ਨੂੰ ক্লোਜ਼ ਕਰਾ ਸਕੀਏ எங்களால் இப்போ இந்த வீடுகளை க்ளோஸ் பண்ண முடியாது எங்களுக்கு இன்னும் 12லேருந்து 18 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தர சொல்லி க்ளோசிங் டேட்டை அது மட்டும் இல்லை 2026 வந்து இன்னும் இந்த வீடுகளோட ப்ரைஸ் குறையும் 700 to 800,000 அப்ரைசல் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வரும் ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் $700,000 குறைச்சி இந்த வீடுகளை எங்களுக்கு தர சொல்லி பில்டர் இன்றைக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் மீடியாவுக்கு வந்து இந்த வீடுகள் அனைத்துமே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு ஆயிரக்கணக்கில் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சேவில் தான் இந்த வீடுகள் விற்கப்பட்டது கூடுதலான வீடுகள் வந்து ஒரு ரியல்டர் மூலமாக தான் இந்த வீடுகள் விற்கப்பட்டது அதே நேரத்தில் பேங்க் ப்ரீ அப்ரூவல் மூலமாக தான் இந்த வீடுகளை வந்து நாங்கள் அவங்களுக்கு விற்றனாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடும் குறையும் அதுக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது வீட்டோட ப்ரைஸுக்கு தான் இவங்க வந்து அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வச்சுருக்குறாங்க டவுன் பேமெண்ட் மட்டும் இல்லை ஓவர் 100,000க்கு அப்கிரேட்டுக்கு கூட பே பண்ணியிருக்கிறாங்க ஃபீஸை இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாயர்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த வீட்டோட பரப்பளவு வந்து எல்லாமே 4 பெட்ரூம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது 2 கராஜ் வீடுகள்லேருந்து 3 கராஜ் வீடுகள் தான் இந்த டெவலப்மெண்ட்டில் வந்து விற்கப்பட்டது இது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாயர்ஸால் ஒரு நாளும் வாங்கவே முடியாது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாயர்ஸ் வந்து கொண்டோ வாங்கலாம் டவுன் ஹவுஸ் வாங்கலாம் ஒரு 3 பெட்ரூம் வாங்கலாம் ஆனால் இது 2600 சதுர அடி பரப்பளவுலேருந்து 4200 சதுர அடி பரப்பளவு மட்டும் இந்த வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளது அநேகமான ப்ராப்பர்ட்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காரணமாக தான் இவங்க வாங்கியிருக்கிறாங்க வாங்கி விற்கிறதுக்கு அங்கே போய் நேரடியாக அந்த டெவலப்மெண்ட் போய் பார்த்திங்கன்னா இருந்தால் அங்கே வந்த கார் அது மட்டும் இல்லை இந்த வீடுகளோட சைஸஸை பார்க்கணும் இன்னிலேருந்து மேசிவ் அப்கிரேடட் வீடுகள் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸால் அதை அஃபோர்ட் பண்ணவே முடியாது ஆல்ரெடி இவங்கள்ட்ட பிஸ்னஸ் இருக்கணும் இல்லாட்டி வீடுகள் வாங்கி வச்சுக்கொண்டு அதிலிருந்து காசுகள் எடுத்து தான் இந்த வீடுகளுக்கு டவுன் பேமெண்ட்டை போட்டிருக்கலாம் வழியை வேறு வழியில் புதுசாக வாங்குறவங்க இந்த ஒரு பெரிய வீடுகளை வாங்கவே மாட்டாங்க இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் அந்த இடத்துல சண்டை பிடிக்கிறாங்க அண்ணன் தம்பி தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சண்டை பிடிக்கிறாங்க சேர்ந்து காசை டவுன் பேமெண்ட் போட்டு வாங்கியிருக்கிறாங்க இப்போ க்ளோஸ் பண்ண முடியல ஆல்ரெடி ஒரு வீடு வந்து 2 மந்த்ஸுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணியிருக்கணும் டெய்லி நான் சொன்ன மாதிரி $3,000 வந்து பெனால்ட்டி பில்டர் வந்து ஆட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் இவரால் க்ளோஸ் பண்ண முடியலை இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அழுகுறாங்க கண்ணீர் விட்டு அதாவது இருக்கிற வீட்டையும் லூஸ் பண்ண போகிறோம்ன்ட்டு இந்த மாதிரி வீடுகளை வாங்கினதால் நாங்கள் இதிலேருந்து கதைக்கிற மாதிரி இல்லை நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள் அவங்க அதுக்குள்ளேயே ஒரு பெரிய சண்டை போகுது ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே பெரிய வாக்குவாதம் சண்டை எல்லாம் போகுது நான் வாங்க வேணாம்னு சொன்னேன் நீ வாங்கினது உண்ட பிள்ளைன்ட்டு ஆள் வந்து குறை சொல்லி கொண்டிருக்கிறாங்க அந்த இடத்துல அதில் நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும் அங்கே என்ன மாதிரி பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குன்ட்டு இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து ஒரு சில நீங்கள் வந்து போர்டுகளை பார்ப்பீங்களான்னு சொன்னால் அதில் அதாவது வீடுகளுக்கு வந்து நீங்கள் வந்து பெனால்ட்டி அடிக்க வேண்டாம் அதாவது வீடுகளை க்ளோஸ் பண்ணாட்டி தயவு செய்து பெனால்ட்டி அடிக்க வேண்டாம் அது மட்டும் இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்குறாங்க இப்போ க்ளோஸ் பண்ண முடியாது எங்களுக்கு 1 to 1.5 இயர்ஸ்க்கு மேலே வேணுமெண்டு இதை க்ளோஸ் பண்ணுறது மற்றது அப்ரைசல் ப்ரைஸுக்கு இந்த வீடுகளை விற்க சொல்லி பில்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் க்ரீடி பேராசைன்னு தான் சொல்லலாம் அதாவது வீடுகளை வாங்கி விற்றா நிறைய பணம் வந்து மேக் பண்ணலாமன்ட்டு ஒரு கூட்டம் இன்னும் ஒரு சிலர் எப்படி பார்க்குறோன்னு சொன்னால் சின்ன வீட்டில் இருந்து கொண்டு இந்த மாதிரி பெரிய வீடுகளை வாங்கி சந்தோஷமாக இருக்கலாம்ண்டு ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி பார்க்கும் பொழுது இந்த வீடை மட்டும் இல்லை இருக்கிற வீட்டை கூட லூஸ் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் தான் அவங்களும் இருக்கிறாங்க இன்னும் சிலர் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் டவுன் பேமெண்ட் கையில் இருக்குது வீட்டை வாங்குவோம் பிற யோசிப்போம் நாளைக்கு அசைன்மெண்ட் செயல் நல்ல விலைக்கு விற்கலாம்ட்டு ஏன் எதுக்கு கையெழுத்து வைக்கிறேன்னு தெரியாமல் கையெழுத்தை வச்சு போட்டு யோசித்து கொண்டிருக்கிறாங்க 2021 ஆண்டு மார்க்கெட் வேல்யூக்கும் இன்றைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட் சார்ஜஸும் பார்க்கும் பொழுது பில்டர் வந்து ஒரு நாளும் இந்த ப்ரைஸை குறைக்க போகிறதும் இல்லை இவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க போகிறதும் இல்லை இவங்க இந்த வீடுகளை வந்து க்ளோஸ் பண்ணாட்டி வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பை வந்து சந்திக்க வேண்டிய நிலைமை வரும் இவங்க இருக்கிற வீட்டை கூட லூஸ் பண்ணுறதுக்கான கட்டாயமும் ஏற்படும்
எப்பொழுதுமே நான் சொல்லியிருப்பேன், எங்கேயாவது எந்த ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் கையெழுத்து வைக்கிறதா இருந்தாலும் 1க்கு 100 தடவை யோசித்து கையெழுத்து வைக்கணும். இதில் சர்ப்ரைஸாக கூட ஒரு சிலர் வந்து இந்த வீடுகளுக்கு சைன் வச்சுருக்குறாங்க, வீடுகளுக்கு ஒய்ஃபுக்கு தெரியாமல் கூட இந்த டெவலப்மெண்ட்டில் வந்து கையெழுத்து வச்சுருக்குறாங்க. அதையும் இந்த ஸ்ட்ரைக்கில் காணக்கூடியதாக இருக்குது. 2 லோயர் இன்வால்வ்டாக இருக்குது. பில்டரில் நீங்கள் பில்டர் மூலமாக கையெழுத்து வைக்கும் பொழுது நீங்கள் ஈஸியாக அதை விட்டு வெளியில் வரவே முடியாது. ஒரு நாள் நீங்கள் நினைக்க வேணால் டவுன் பேமெண்ட்டோட நீங்கள் வெளியில் ஓடி வந்துடலாம்னு. இந்த வீட்டை நாளைக்கு பில்டர் விற்கத்தான் போகிறான், ஆனால் டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் தான் பே பண்ண போகிறீங்க. ஒன்று நீங்கள் பேங்க்ரப்சிக்கு போகணும், இல்லாட்டி இருக்கிற வீட்டை விற்று அந்த பேலன்ஸை பே பண்ணணும். அப்படியே நீங்கள் பேங்க்ரப்சி போகிறதா இருந்தால் கூட சொந்த வீட்டை வச்சுக்கொண்டு போகவே முடியாது. அந்த வீட்டிலேருந்து எப்படி காசை வெளியில் எடுக்கணும்னு பில்டர்ட லோயருக்கு நல்லாவே தெரியும். 5 வருஷம் இல்லை 10 வருஷம் இல்லை, துரத்தி கொண்டே இருப்பாங்க. இதுலேருந்து உங்களுக்கு இப்போ என்ன தெரியுது? அப்ரைசல் ப்ரைஸை விட அதிக அளவில் பணம் கொடுத்து வீடுகளை வாங்குவீங்களா இருந்தால் பெரிய ஆபத்து காத்திருக்கு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.